வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷாலின் பேசுறேன். இன்னைக்கு என் கையில வந்து திருச்செந்தூர் முருகனே வந்து கையில இருக்காரு. தவம் இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, என் கலங்க என் கையில கொடுத்துருங்கன்னு. அந்த கலங்கு தான் சிங்கக்குட்டி பிறந்திருக்கான். அவங்களுக்கு 2 பொண்ணு தான். அதில் ஒரு பொண்ணு வேற ஸ்பெஷல் சைல்டு. அந்த பொண்ணு அத்தனை வருஷம் ரொம்ப பாதுகாத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு கடவுள் திருச்செந்தூர் முருகனே வந்து மகனா பிறந்திருக்கான். பேரும் முருகன் பேர் தான் வச்சிருக்காங்க. கந்தன், நல்ல பேர். எல்லாரும் ஸ்கந்தன் ஸ்கந்தன் எஸ் சேர்த்துறாங்க. விவன் ஸ்கந்தனை பிறந்திருக்காங்க. அவர் என் கையில வந்துட்டு பாருங்க, அஸ்வின் ஐஷுக்கு ஃபீடிங் பாட்டில் பால் கொடுக்கவே இல்லைனா, ஃபீடிங் பாட்டிலே வாங்கலை. அதெல்லாம் இப்போ அஸ்வின் ஐஷுக்கு நான் என்னெல்லாம் பண்ணலையோ எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் நான் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு மெதுவா எடுத்ததான் அழமாட்டானா, இல்லைன்னா அழுவானா. 4 மாசம் தான் இருக்கீங்க. இப்படி பாக்குறப்பதான் இன்னும் அழகா இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன ரொம்ப லவ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் அழகு. இத மெதுவா எடுக்கணுமா, மெதுவா எடுத்தா அழமாட்டானா. எப்படி? நாங்கெல்லாம் இதுல எக்ஸ்பர்ட். சொல்ல குட்டிதான், அவ்வளோ கலராக தான் இருக்கா, நல்லா இருக்கா. அவங்க சொல்கிறாங்க மதுரை ஃபுல்லாக போய் ரோஜா பூ வாங்கின்னு வந்து அப்படி கொடுத்தோம், இப்படி கலராக இருக்கும் குழந்தை நினச்சி. ஆனால் இப்படி வந்துட்டு இதில் என்னங்க குறைச்சல், நம்ம தமிழ்நாட்டு கலரே இதுதான். அவங்களுக்கு ரோஜாப்பூ கலர், ரோஜாப்பூ வாங்கி பாலில் காய்ச்சி கொடுத்தனால ரோஜாப்பூ கலரே பேராக இருக்கணுமா. அது வந்து அது குடும்ப கலர்னு ஒன்று இருக்குல்ல, அந்த குடும்ப கலர் என்ன பண்ணும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி எவ்வளோ பேர் கன்சீவாக இருக்காங்க என்கிட்ட. உலகத்துலேருந்து எத்தனை ஆயிரம் பேரும் நான் குழந்தை செல்வத்தை கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு இந்த குழந்தை அளவுக்கு சந்தோஷம் யாருக்குமே இருந்ததில்ல. இதுக்கு ஒரு சேஃப்டி பின்லாம் வேறு போட்டிருக்காங்க. இந்த பின்னை கலெக்டாக தான் நான் இந்த டம்பிள்ஸ் காமிக்க முடியும். இந்த எனக்கு எதோ கொண்டு வந்திருக்காங்க கூட, அப்படியே என்ன கொண்டு வாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிறேன். இருங்க, அங்கே நான் ஓப்பன் பண்ணணுமா? அந்த ஒரு சின்ன கிஃப்ட் எல்லாரும் சரி, நான் எந்திரிக்கணுமா? வாங்க, நீங்களும் வாங்க. இது வந்து எங்க மேமோடைய இல்ல மேம், என் குழந்தைக்கு ஒரு குழந்தை கொடுத்து எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் மேம். இது பெரிய அச்சீவ்மெண்ட் மேம். இது நீங்க இந்த சாரியும் வியர் பண்ணணும், இந்த கிஃப்ட்டை நீங்க ஓபன் பண்ணணும். இதை முன்னாடியே எங்க கந்தனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்க டெய்லி. ஸ்பெஷலா உங்களுக்காக ரொம்ப சாமிக்கு மட்டும்தான். மனுஷங்க சாமி ஆகவே முடியாது, கிடையவே கிடையாது. நீங்க சொல்லாதீங்க மேம் அப்படி. நீங்க என்னுடைய கண்கண்ட தெய்வம் மேம். நீங்க இல்லைன்னா இவ கிடையாது, இவன் கிடையாது மேம். நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க இல்லைன்னா இந்த குழந்தைய நான் பார்த்துருக்கவே முடியாது. என் ஜென்மமே வேஸ்டா இருக்கும் மேம். உங்களுக்கு தெரியாது மேம். இப்ப எத்தனை பேர் என்னை பார்த்து எதுவுமே பேசுறதுல உங்களுக்கு தெரியாது மேம். அப்பா சாமி, எல்லாரும் இப்படிதான். கண்டிப்பா மேம். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் எவ்வளவு அறிவு. ஆஷா பிள்ளை அப்படின்னா அவன் தான் மேம் ஆஷா பிள்ளை. ஐஷுவும் தம்பியும் உங்களுக்கு அஸ்வினும் அப்புறம் தான் மேம். இவன் தான் மேம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. நன்றி. நிச்சயமா நிச்சயமா. இவன் வந்து இவன் பிறந்து வந்தோடனே நான் நேர்ல போய் ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் இவனை பார்த்தேன். ஹாஸ்பிட்டல்லே கேட்கலாம் இல்ல மேம். யாரு இது வந்து இது வந்து என்னன்னா தீத்தரம். உலகத்திலேயே வந்து தங்கத்துல பல்லு கடிக்கிறதுக்கு, குழந்தைங்க பல்லு முளைக்கும் போது நம்ம இருக்கும்ல, அதெல்லாம் அது கடிக்கிறதுக்கு அஞ்சு கடிப்பாங்கல்ல, அந்த கடிக்கிறதுக்கு டீத்தரை வந்து டம்பிள்ஸ் மாதிரி வாங்கி கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, அது உங்க தாத்தா பார்த்து ரசிச்சு வாங்கி. நான் வந்து இதே டம்பிள்ஸ் வந்து வெளியில செஞ்சு கொடுத்தேன் ஆக்டர் பார்த்திபன் அண்ணாக்கு. அந்த இது யூபிஎல் டைம்ல சும்மா நீளமா, கொஞ்சம் நீளமா டம்பிள்ஸ். ஆனா இது கோல்ட்ல செஞ்சது நீங்க தான். பல்லு கடிக்கிறது டீத்தர் எப்படி எப்படியோ தெரியும், நல்லா வச்சு கடிப்பாங்க. சோ தொண்டையில குத்தவும் குத்தாது, கலண்டு உள்ள. நல்ல ஐடியா. இது வந்து வேல் வந்து இங்க பாருங்க, பிரேஸ்லெட்டே வேல் பக்கத்துல காமில தெரியுதா, பிரேஸ்லெட்டே வேல்ல செஞ்சிருக்காங்க. நான் இவனுக்கு வந்து பிறந்தப்ப கருங்காலி கட்டையில வேல் கொடுத்தேன். ஏன்னா இவனுக்கு பாதுகாப்பா இருக்கு. எனக்கு ஒரு பேஷண்ட் செஞ்சு கொடுத்தாங்க. ஓ, இங்க பாருங்க, டேபிள்லயே வச்சுக்கணும் மேம். டேபிள்ல வைக்க முடியாது, நான் வந்து வீட்டுக்குள்ள வச்சுக்கிறேன். குட்டி கண்ணன், நீங்க கொடுத்த கண்ணன் மேம் அவன். மேம் இந்த புடவையும் நீங்க இது வந்து பார்த்த உடனே அவன் கண்ணை நோண்டிடுவேன் சித்ரா. நான் கண்டிப்பா அவன் கண்ணை நோண்டிடுவேன். அவன் வந்து பயங்கரமான கோவிந்தர் ஃபேன், கோவிந்தர் பக்தை. ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் வந்து திருப்பி ஒரு தடவை பிறந்திருக்காங்க. அதுதான் சித்ரா.
அவன் வந்து இது மறுஜென்மம் ஆண்டாளே மறுபடியும் ஒரு ஜென்மம் எடுத்தா என்னது, அதுதான் அவ. ஆண்டாளே திருப்பி பிறந்து கண்ணன் அப்படி லவ் பண்றா. ஆமா தானே? கோவிந்தா 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 கோவிந்தா, அப்படி ஒரு கோவிந்தர் பைத்தியம் அவ. பயங்கரமான பக்தி. அதுதான் இப்ப இந்த கோவிந்தன்னு பார்த்த உடனே வீடியோ விட்டுட்டாட்டி பாக்குறா. அவ கண்ணு ரெண்டி நோண்டிடுவேணும். என்னோட இதை வந்து பார்த்தேன்னா இது என்னோடது சரியா? ரொம்ப நல்லா இருக்கு மேம். இந்த ட்ரீ வந்து நீங்க இது வந்து உங்க நல்ல கண்ணை இதே மாதிரி நிறைய கண்ணன் நீங்க கொடுக்கணும், நாங்க பார்க்கணும். அடுத்து ஒரு கண்ணம்மாவை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது உங்களுடைய அதே பேச. என்னால வாழ முடியாது, என்னால வாழ முடியாது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நான் 10 பிள்ளை பெற்றதுக்கு சமம். எத்தனை போடு எந்த பேஷண்ட்டுக்கே நம்பர் தெரியாது. இன்னும் ஒண்ணே ஒண்ணு மேம் ப்ளீஸ். இன்னும் ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா மேம் போதும். இது வேற கலரா வரலன்னு இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க. அடுத்து முடி இல்ல அது இல்லன்னு பிரச்சனை பண்ண மாட்டீங்களே. பொம்பளை பிள்ளைல பையன் தான் போடுவீங்க, முடியறதுக்கும் வந்துடும். ஓகே. இது வந்து இந்த மரம் வந்து நானா என்னோட நிழல்ல இப்ப இவர் இருக்காரா, இதே மாதிரி நிறைய குழந்தைங்க நிறைய பேருக்கு நான் கொடுக்கணுமா. இந்த மீனிங்க்கு எத்தனை இது உங்களால மட்டும்தான் மேம் முடியும். கண்டிப்பா வேற யாராலையும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு பூரா போயிட்டேன் மேம். ஓகே. அதனால நீங்க எப்பயுமே இதை பார்த்துட்டே இருக்கணும். இந்த சாரியை கட்டி ஒரு இந்த சாரியை கட்டணுமா? கண்டிப்பா கட்டணும். வீடியோ போடணும், நான் பாப்பேன். அப்படியா? மேம் உங்களுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி ரொம்ப எடுத்து வந்தேன் மேம். ஏன்னா இந்த டிசைனும் இந்த கலரும் உங்கள்கிட்ட இல்ல. உங்க யூடியூப்ல ரெகுலரா ஃபாலோ பண்றதுனால உங்கள்கிட்ட இல்லாத டிசைன் இல்லாத கலரா எல்லா பேஷண்ட் சொல்லி தரீங்க. நான் முக்கால்வாசி பிளவுஸே தைக்காம அப்படியே வச்சிருப்பேன். பத்திரமா நான் என்ன பண்ணுவேன்னா, பேஷண்ட் கொடுக்கறதுலாம் அம்மனுக்கு கொடுப்பாங்கல்ல, அதுல ஒவ்வொரு சாரியும் சாமிக்கு சாத்த கொடுத்துருவேன். எங்க ஊருக்கு போகும்போதெல்லாம் சாமிக்கு சாரி வாங்கி கொடுப்பாங்க. இப்பயுமே யாராவது பேஷண்ட் கொடுக்குற சாரி, குழந்தை பிறந்து கொடுக்குற சாரி ஃபுல்லாமே கோயில்களுக்கு போகும்போது அம்மனுக்கு சாத்தியம். 4 மாசம் கழிச்சு கொண்டு வந்திருக்கேன். தீட்டு கிடையாது, நீங்க கண்டிப்பா கட்டணும். ஐயோ, நான் தீட்டுக்காக உங்களுக்கு இது ரொம்ப அழகா கலரு ரொம்ப டாப்பா இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். தேங்க்யூ. அது தீட்டுக்காண்டி கிடையாது. எனக்கு தீட்டு எல்லாம் கணக்கு கிடையாது. எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கணக்கு கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி இப்ப இவங்க பாருங்க, என் காலில் பூ போட்டாங்கல்ல, எனக்கு அப்படியே இன்னமும் மேம் இல்ல மேம், நீங்க சொல்லவே சொல்லாதீங்க மேம். அன்னைக்கு ஒருத்தவங்க அப்படிதான் நிக்க சொல்லி பெரிய மாலை வாங்கிட்டு என் கழுத்துல போட்டு காலை நீட்டி விழுந்துட்டாங்க. எனக்கு படபடப்பா வந்துருச்சு. தெய்வம் அதுவா இறங்காது மேம், யார் மூலமா அதுதான் வரும். அதான் சொல்றேனே, விளையாட்டா என்கிட்ட சொல்லி அழுதேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்டா, நீ என்ன பண்ணவே தெரியாது அப்படின்னு முடிச்சுட்டான். உங்கள்கிட்ட வந்து நீ என்ன பண்ணவே தெரியாது மேடம், எனக்கு பாப்பா வேணும்னே கொடுத்துட்டீங்க. இன்னும் ஒரு கண்ணம்மா மட்டும் போதும், அப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா அதான் நியாயமான ஆசை தானே. எல்லா தாய்க்கும் ஒரு பேரன் பேத்தி வேணும்னு ஆசைப்படுது. அவங்களோட நியாயமான ஆசை. 4 மாசம் தான் அது கண்ணை பாக்குறானா, அவ்வா சொல்றானா, அம்மா உன்னை மீனாட்சி உன்னை அம்மா சொல்றானா? அப்புறம் உனக்கு இவன் வேணுமா, உன்னுடைய பாவா வேணுமா? பாவி. சரி, அப்ப நம்மளே வளர்த்துக்குவோம். சரி, நானே வளர்த்துக்குவா கந்துக்குட்டிய. கந்த நான் வளர்க்கவா, உனக்கு வேணுமா? இப்ப அவனை ஒழுங்கா பாத்துக்கிறியா இல்லையா? ஒழுங்கா பாத்துக்கிறேன். வேலை இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனதோட நின்னதுதான். பவுடர் பால் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால ஊறவே மாட்டேங்கிறாங்க. அதாவது தடுப்பூசி போறப்பதான் வெயிட் பார்த்தோம், 4.5 கிலோ தான் இருக்கான். அதெல்லாம் ஊறி வந்துருவான். இந்த ஹீட்ல கூட பாருங்களேன், சமத்தா தூங்குறான். எந்த கண்டிஷன்ல இருந்துக்குவான் மேம். என்ன புண்ணியம் பண்ணிருக்கேன்டா தங்கம்னா, என்ன தவறு இருந்து எத்தனை ஜென்மத்துல என்ன எந்திரிக்கிற சொல்றது புரியுதா உனக்கு? பாருங்களேன், நான் எத்தனை ஜென்மம் எத்தனை தவம் பண்ணிருக்கோம். இத்தனை குழந்தைங்க கடவுள் என் மூலியமா கொடுக்கறதுக்கு. 100 வயசுக்கு நல்லா இருக்கும்டா தங்கம். காட் பிளஸ் யூ. அறிவோட ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட உலகம் போற்றும் பிள்ளையா வரணும். என்ன படிக்க வைப்பீங்க? டாக்டருக்கா? இல்லை மேம், MBA. நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், பலாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு அவங்க கொடுக்கணும். அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபேமிலினால டேரக்டா MBA. அது நிறைய பண்ணணும் மேம். எங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, நிறைய வியாபாரம் பண்ணி மங்களன் மங்கள் தான் ரெகுலராக நகை வாங்குவேன் சொன்னேன்ல, அவர்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்து சிக்னேச்சர் போட்டு ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன். அதை காமிச்சு தாண்டா அவனை வளர்க்கணும். இன்றைய மங்கள் நாளைக்கு ஃபுல்லா விமன்ஸ் கண்டென்ட் தான். மீனாட்சி அண்ட் மீனாட்சின்னு ஆரம்பிக்கணும். உங்க அம்மா மதுரை மீனாட்சி. ஆமா, இதெல்லாம் கொடி கட்டி பறக்கணும் மேம். நல்ல ஜெயன் பாரு. நான் வந்து நகை கடையில வந்து நகை வாங்குறேன். சூப்பர் மேம். இனாகிரேஷனுக்கு நீங்க வரணும், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் மேம். நீங்க சொல்றது படிக்கணும் மேம். நிச்சயமா படிக்கும். ஆனா இந்த டம்பிள்ஸ் ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு. பள்ளிகளுக்கு இது நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் இது நான்
இந்த ஐடியா யோசிக்கிறேன். டீத்தருக்கு இதில் கொடுப்போம்னு தோணவே இல்லை. லட்டு குத்தி. ஓகே, எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இனி வாழ்க்கையில் ஒரே ஒரு ஸ்பெஷல் சைல்டு வச்சுட்டு எத்தனாயிரம் பேருக்கு பதில் சொல்லி அதை போராட்டத்தை ஒரு கோட்டை மாதிரி கட்டி அதுக்குள்ள ஒரு சிம்மாசனத்தை போட்டு ஒரு ராஜா கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னா எவ்வளோ ஒரு மன வலிமை வேணும். கை கொடுங்க. ஒரு மதரா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நீங்க வந்துட்டு இனி ஒரு கிராண்ட் மதரா இவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு, எப்படி இருந்தாலும் ஒரு தாய் பாருங்களேன், அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையோட வாழ்க்கையை திருத்தி மாத்தி எல்லாம் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பாங்க, கூடயே வாழ்க்கை ஃபுல்லா வச்சிருப்பாங்க சும்மா. அப்படி இல்லாம பெரிய கோஆபரேஷன் வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் மேம். பயங்கர பொறுமை எல்லாத்த விட தம்பி கை கொடுங்க. அவருக்கு தான். இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருந்ததுக்கு நன்றி தம்பி. இதுக்கு நன்றி. நான் இதுக்கு முன்னாடி தலைவனுங்கிறேன். அவர் இல்லைன்னா எதுவுமே சாத்தியம். இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாருமே வந்துட்டு எவ்வளோ மோசமான உலகம் தம்பி. அதுல ஸ்பெஷல் சைல்டுன்னு ஒதுக்கி அழகான ஒய்ஃப் இருந்தாலே ஏமாத்திட்டு துரோகம் பண்ணிட்டு வேற பக்கம் அப்படி இப்படிலாம் இருக்கும்போது, அப்படிலாம் ஒரு சில பசங்க எல்லாமே நல்லவங்க தான். பட் இப்படி ஒரு பொண்ணை முன் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஒரு மனதைரியம் வேணும். அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கு ஒரு மனதைரியம் வேணும். இப்பயும் குழந்தை வேணுமா பாவான்னு சொல்ற அளவுக்கு அம்மாட்ட இருந்து உங்க அன்புல மயக்கி உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்கல்ல. உங்க இதுக்கு நல்லா இருப்பீங்க. 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் சூப்பரா வரும். நீங்க சந்தோஷமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், உங்க கனவுகள்லாம் நிஜமாகணும், உங்க பையன் உலகம் போற்றும் பிள்ளையா வரணும். நீங்க வந்து நல்லா இருக்கணும். நான் பிளஸ் பண்றேன் ஒரு அக்காவா. ஏன்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்ததுனால தான் இவங்க கனவுகள்லாம் நிஜம். அதுதான் மேம் உண்மை. அதான் சொல்றேன், கடவுள் ஒவ்வொருத்தர் மூலமா தான் இறங்குவார். ஹஸ்பண்டா அவங்க ஒரு பெரிய ஒரு படைப்பாளியா உங்களை நீங்களாம் இல்லைன்னா நான் சாத்தியப்படாது மேம். நான் ஒரு சின்ன கடுகு தான். நீங்க எல்லாரும் உறுதுணையா இருந்ததுனால ஜெயிக்க முடியும். இந்த பிரபஞ்சம் நம்ம எது கேட்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுக்க ரெடியா இருக்கும்ன்றதுக்கு எக்ஸாம்பிள் இவங்க தான். இந்த பிரபஞ்சம் நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டே இந்த கைகள் தான். கேட்கணும், கேட்டா அது கிடைக்கும். கேட்காமே அழுதுட்டு எனக்கு எதுவுமே இல்லையேன்னு அழுகிற உலகத்துல எனக்கு இது வேணும்னு கேட்டு இந்த பிரபஞ்சத்திட்ட வாங்கிக்கிற சக்தி வந்து இவங்க கைதான். எல்லாம் பாத்துக்கோங்க. அவ்வளவு கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் கடவுள் கிட்ட, கண்டிப்பா நிச்சயமா பிரபஞ்சத்துக்கிட்ட, பஞ்சபூதங்கள்கிட்ட. அதான் சொல்றேன், 3 மாசம் எங்களுக்கு இதுதான் வேலை. நேர்த்திக்கடன் பூரா செலுத்தின 3 மாசம் எல்லா கோயிலையும் போய் நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு திருச்செந்தூர்ல போய் வெள்ளி வேல் முருகனுக்கு போட்டுட்டு போட்டோ காமிங்க. குருவாயூர் போயிட்டு நான் இவன் வந்த முதல்ல வீட்டுக்குள்ள என்ன கொடுத்தேன் மேம், இடைக்கிட வெண்ணெய் கொடுத்தேன் மேம். ஆமா, இப்ப கூட முத்துமாரியம்மன் கோயில்ல போய் இடைக்கிட தக்காளி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் இவன் பிறந்து வந்தோடனே எந்த குழந்தைங்களும் வீட்டுக்குள்ள கூட்டு போக மாட்டேன். இவன் வந்தோடனே நேரா தூக்கி எங்க மாமியாட்ட, ஆன்ட்டி இங்க பாருங்க என்னுடைய ஸ்பெஷல் சைல்டு பிறந்த குழந்தை. சாரையில போன் பண்ணி பேசினாங்க. ஆமா, லேன்சரே வீடியோ கால்ல பேசினாரு. நார்மல் டெலிவரியில பிறந்திருக்கான். நான் மருந்து கொடுத்து எல்லாமே சக்சஸ் தான். இது வந்து உங்க எல்லாருடைய அன்போ ஆசீர்வாதமோ. நான் பேஷண்ட் பார்த்தா கூட உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நீங்க எல்லாரும் என்னை வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற மகா மாதிரி அம்மா மாதிரி என்னை பிளஸ் பண்ணிக்கிட்டே உங்க பாசிட்டிவிட்டியை கொடுத்துட்டே இருக்கிறது, உங்களோட ப்ரேயர்ஸ்ல என்ன வச்சிருக்கிறது தான் இன்னைக்கு நான் இத்தனத்தையும் சாத்தியமாக்குறதுக்கு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்க எல்லாருக்கும். மாசமா இருக்கும் வளக்காப்பு வளையலோட அவங்க அம்மா இங்க கூட்டிட்டு வந்து நான் வீடியோ போட்டோம். அடுத்து இப்போ குழந்தையோட போடுறேன்னு சொன்னபடியே காப்பாத்திட்டேன். தாங்க கையை தூக்கு தாங்க, பெரும் தலைவர் மாதிரி. ஓகே ஓகே, அவனுக்கு வேர்க்குது. லவ் யூ ஆல். நன்றி. நீங்க ஏதாவது வார்த்தை சொல்லணுமா? இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத அம்மாக்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா சொல்லுங்க. எவ்வளவு உழைச்சிருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. நம்பிக்கை நம்ம வளர்ப்பு தான் எல்லாமே. எனக்கு எல்லாமே சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய தம்பி, பேர் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி என்னுடைய மருமகன் நான் சொன்ன உடனே ஓகே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னது. மேம் சொன்ன மாதிரி என்னுடைய விடாமுயற்சி, அதுக்கு என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த தைரியம் மட்டுமே. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய கூட பிறந்த அண்ணா, தம்பி, அப்பா, அம்மா, அவங்களுடைய சப்போர்ட்டில் தான் இவ வளர்ந்ததே. எனக்கு அம்மா கொடுத்த தைரியம், ஒன்னால முடியும், ஒன்னால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் பார்த்து தான் அந்த குழந்தை கையில கொடுப்பாரு. எதுக்குமே அழுகாத. என்னால ஒரு தாய் ஏஞ்சலோ அவங்களுக்கு தான் இப்படி குழந்தைய கொடுப்பாங்க. அதான் இல்ல எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. பொறுமை இருக்கல்ல வளர்க்க. ஏன்னா எங்க அம்மா வளர்த்ததை விட எங்க பாட்டி வளர்த்த குழந்தை நான். அதனால இன்னும் பொறுமையா ஓரளவு ஹேண்டில் பண்ணி மேமோடைய ஆசீர்வாதம், கடவுள் ஒவ்வொருத்தர் டைரக்ஷன் காமிக்கிறப்பையும் கரெக்டாக போய் அதை யூட்டிலைஸ் பண்ணி நீட்டாக ரீச் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. அவ்வளோதான். நல்லா எல்லாரையும் பிளஸ் பண்ணிட்டீங்க. என்னையும் பிளஸ் பண்ணிடுங்க மேம். நீ உங்களுடைய பிளஸ் தான் மேம் எல்லாமே. சரி, நல்லா இருப்பான். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி. நான் கொடுக்க